பணி பாதுகாப்பும் கிடையாது, உடல் ரீதியான பாதுகாப்பும் கிடையாது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடையாது, அரசு பாதுகாப்பு கிடையாது, நிர்வாக பாதுகாப்பு கிடையாது. ஆனாலும் இந்த நகரத்தை வந்து சென்னையை வந்து சுத்தமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவர்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கு. அவர்கள் கொடுக்கின்ற சம்பளம் எவ்வளோ சம்பளம்? 23,000 கொடுக்குறீங்க நீங்கள். 23,000 கொடுத்துட்டா 23,000 வச்சுக்கிட்டு ஒரு 4 அதாவது ஸ்டாண்டர்ட் வேஜஸ் இருக்குது இல்லையா, குறைந்தபட்ச ஒரு அடிப்படை சம்பளத்து அந்த சம்பளம் கூட அங்கே இல்லையே. ஒரு நாளைக்கு சென்னையில் ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்க போகின்ற வரையில் அவனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் ஆகின்ற செலவுக்கு இவன் கொடுக்குற பணம் செட்டாக வரணும் இல்லை. உடல் வந்து நோய் வருது, இந்த இந்த விஷயம் தூய்மை பணியாளராக இருப்பதன் மூலமாக வருகின்ற நோய்க்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுங்கள். சீரியஸான நோய்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது? அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவர்கள் வந்து இல்லை வேணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு பணி பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால் அரசாங்கம் தான் கொடுக்கும்னு நம்புகிற நேரத்தில் அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்குது.